என்னது ஃபேக்கான போலீஸ் ஸ்டேஷனா? அதுவும் நம்ம இந்தியாலயா? ஆமாங்க, இது உண்மைதாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் எங்கே நடந்திருக்குன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய மொஹனி வில்லேஜ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நடந்திருக்கு. பீகாரை சேர்ந்த ஒரு பையன் தான் ஃபேக்கான ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் ரன் பண்ணியிருக்கிறான். இந்த போலீஸ் ஸ்டேஷன் அவன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஊரை சேர்ந்த தாசில்தாஸ், அந்த ஊரை சேர்ந்த பெரிய மனுஷங்க தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் போலீஸ் ஸ்டேஷனை திறந்து வச்சது அங்கே சிறப்பு கிடையாதுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை திறந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்கறதுக்கு 300 பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஹையர் பண்ணியிருக்கிறான். ஹையர் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கே இந்த 300 பீப்புள் யாருன்னா ஒருத்தர் வந்து இது ஃபேக் போலீஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை ஃபேக்காக இல்லாத மாதிரி ரியலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கான ஐடி கார்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான யூனிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரியலாக போலீஸ் ட்ரைனிங்கில் என்னென்னா ட்ரில்ஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரில்லிங் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறான். இதெல்லாம் இப்படியே 6லேருந்து 8 மாதமும் போயிட்டு இருக்கும்போது எப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபேக்கான போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஜாயின் பண்ணவங்கள கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஆகி அவங்களுக்கான சேலரி கிரெடிட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டேன், ஆனால் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணியும் எனக்கான சேலரி இன்னும் கிரெடிட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர் சரௌண்டிங்கில் பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்த உடனே தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கின அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. அப்புறம் தான் தெரிய வருது இது பல மாதங்களாக இந்த ஒரு ஃபேக் போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் பீகாரில் ரன் ஆகிருக்கிறது. அங்கே இந்த ஃபேக் போலீஸ் ஸ்டேஷனை தெரிஞ்சு வந்த அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேக் போலீஸ் ஸ்டேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இந்த ஃபேக் போலீஸ் ஸ்டேஷனில் 300 பீப்புள் அவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. அந்த 300 பீப்புள் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து பார்த்தோன்னா பல லட்சம் ரூபாயை வந்து பார்த்தோன்னா ஆட்டையை போட்டு தான் அந்த நபர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கிறான். கிட்டத்தட்ட அந்த மதிப்பு 50 லட்ச ரூபா தாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃபேக் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.